வணக்க மக்களே. இன்னைக்கு நம்ம உப்பு கப்புரம்புன்ற படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர்னு பாத்தீங்கன்னா 1990கள சிட்டி ஜெயபுரம்ன்ற ஊர்ல நடக்கிற கதை தான் இது. அந்த ஊர் வழக்கப்படி அந்த யாரு இறந்து போனாலும் அடக்கம் தான் செய்வாங்க, எரிக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல தான் ஊர் தலைவர் சுபலேகா சுதாகர் இறந்து போறாரு. அந்த ஊர்ல யார் இறந்து போனாலும் இறுதி சடங்குகள் செய்யறது இந்த படத்தோட ஹீரோ சுகாஸ் தான். ஊர் தலைவர் இறந்து போயிட்டதுனால அவருக்கு அடுத்தபடி அவங்க பொண்ணு கீர்த்தி சுரேஷ் அந்த பதவியே ஏத்துக்கிறாங்க. ஆனா அந்த ஊர்லயே பெரிய ஆட்களா இருக்கிற நம்ம பாபு மோகனும் சத்ருவும் அந்த பதவி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக பிளானும் போடுறாங்க. பதவி ஏத்ததுக்கு அப்புறம் நம்ம கீர்த்தி சுரேஷும் மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துலதான் நம்ம சுகாசோ சுடுகாட்டுல 4 பேரை புதைக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு கீர்த்தி சுரேஷும் 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குள்ள இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் நான் முடிவு பண்றேன் சொல்றாங்க. இந்த நேரத்துலதான் அந்த 4 இடத்துக்காக ஊர்ல உள்ள எல்லாரும் போட்டி போட்டுக்கிறாங்க. அதே நேரத்துல உடம்பு சரியில்லாம இருக்கிற நம்ம சுகாஸோட அம்மாவோ தான் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு மரத்தடிக்கு கீழே என்ன புதைக்க சொல்லி அவங்க பையன் சுகாஸ் கிட்ட கேட்டுக்கிறாங்க. இறுதியா அந்த 4 இடம் யாருக்கு கிடைச்சிச்சு, சுடுகாட்டுல இருக்கிற இட பிரச்சனையை எப்படி தீர்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல சிட்டி ஜெயபுரம்ன்ற ஊரை பத்தி வரலாறு சொல்றாங்க. அதாவது அந்த ஊரை ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருந்திருக்காரு. அவர் ஆண்ட சமயத்துல அந்த ஊர்ல பஞ்சம்ன்றதுனால நிறைய மக்கள் இறந்து போயிடுறாங்க. அப்பதான் ஒரு அறிவாளியோ நம்ம ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. அதாவது இறந்து போன மக்கள் எல்லாத்தையும் வடக்கு பக்கம் புதைக்க சொல்றாரு. அப்படி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மழை நல்லா பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மக்களும் செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி தோண்டி புதைக்கிறத பிடிக்காத சில மக்களோ அதை பத்தி புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. அங்கிருந்து மழை பெய்யறதும் நின்னு போயிருது. அப்ப மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குற அந்த அறிவாளியோ நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சாதான் நல்லா வாழ முடியும்னு சொல்றதால அந்த ஊர் மக்களும் அவர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ராஜாவோட ராஜ்யமே அழிஞ்சு போயிருது. அப்ப அங்க வாழ்ந்த மக்களும் வெவ்வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க. அதே மாதிரி வேற ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் இங்க ஷிஃப்ட் ஆகி இங்க வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கிராமத்துல ஃபாலோ பண்ற விசித்திரமான விஷயம் என்னன்னா, வேற யாராவது ஊரை சேர்ந்தவங்க இங்க வந்து இறந்து போயிட்டாலும் அந்த வடக்கு பக்கத்துல இருக்க சுடுகாட்டுல தான் புதைப்பாங்க. பொதுவா ஒருத்தரோட கல்லறையில அவரோட பிறந்த தேதியும் அவரோட இறந்து போன டேட்டை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற கல்லறை எல்லாத்துலயும் அவர் இறந்து போனதுக்கான காரணத்தையும் அதுல போட்டிருப்பாங்க. ஃபைனலா இங்க இறந்து போனவங்கள ஃபேமிலியில இருக்கிற எல்லா லேடிஸும் சுடுகாடு வரைக்கும் வந்து அவங்களுக்காக அழுதுட்டும் போகலாம். அடுத்து 1992ஆம் ஆண்டு அந்த ஊரோட தலைவர் சுந்தரராஜனும் இறந்து போயிடுறாரு. அதனால அவங்களோட பாடிய ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கரெக்டா வடக்கு பக்கம் இருக்கிற சுடுகாட்டுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சுடுகாட்டுக்கு வர நம்ம சுந்தரராஜனோட ஒய்ஃபும் அவங்களோட பொண்ணு அபூர்வாவும் அவரோட இறப்பை தாங்க முடியாம அங்க கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஊர்லயே பெரிய ஆளுன்னு சொல்லப்படுற பீமையாவும் பாபு மோகனும் அங்க வராங்க. இதுக்கப்புறம் இறந்து போன சுந்தரராஜனோட சமாதியில வைக்கிறதுக்காக ஸ்பெஷலா வரவழைக்கப்பட்ட ஒரு பெரிய சைஸு ஒயிட் கலர்ல இருக்கிற பளிங்கு போல கல்லு வந்து இறங்குது. அந்த கல்லை கரெக்டா அவர் சமாதியில புதைக்கிறதுக்கு முன்னாடி இடத்துல நடுறாங்க. அப்ப அந்த கல்லுல அவர் இறந்து போன காரணத்தை எழுதுறதுக்காக அவங்க பொண்ணு அபூர்வா கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவங்களும் நேத்து நைட்டு எங்க அம்மா செஞ்ச உப்புமாவை சாப்பிட்டுதான் எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. உடனே எங்க அம்மாவோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே நம்ம அபூர்வாவும் நைட்டு தூக்கத்திலேயே அவர் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. உடனே இந்த காரணத்தையே அவரோட கல்லுல எழுதிடுறாங்க. இதுக்கப்புறம் சவப்பட்டிக்குள்ள இருக்கிற நம்ம சுப்ராஜோட உடம்ப அவருக்கு தோண்டப்பட்ட குழிக்குள்ள கயிறை வச்சு மெதுவா இறக்குறாங்க. ஆனா அவரோட சவப்பட்டியோ சரிஞ்சு உள்ள விழுந்துருது. இப்பதான் படத்தோட ஹீரோ சின்ன என்ட்ரி ஆகுறாரு. இவர் தான் அங்க இறந்து போனவங்க எல்லாத்துக்குமே சடங்குகளை செய்யறவரு. வந்த அவரோ உள்ள இறங்கி அந்த சவப்பட்டியை சரி செஞ்சு அதுக்கப்புறம் நல்லபடி அதை பாய்ச்சிடுறாரு. இதுக்கப்புறம் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம சின்னாவோ அவங்க அம்மா கிட்ட நம்ம சூப்பராஜ் சமாதியில இருக்கிற நடுக்கலோ பளிங்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல தான் அவங்க அம்மா தொடர்ந்து இருமிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா இருமலை நிறுத்தினதுக்கு அப்புறம் நம்ம சின்னவோ இன்னைக்கு கூட நீ பரவாயில்ல, நேத்து நீ இருமும் போது ரத்தம் தான் வந்ததா சொல்றாரு. அப்ப அவங்க அம்மாவோ நான் இறந்து போயிட்டா என்ன ஒரு மரத்துக்கு அடியில புதைச்சிரு, அப்பதான் நான் நிம்மதியா தூங்குவேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம சின்னாவும் ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் ஊர் தலைவர் ஆபீஸ்க்கு ஊர் மக்களும் அப்புறம் பெரிய தலைகளா இருக்கிற நம்ம பீமையாவும் பாபு மோகனும் வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஊர் தலைவர் இறந்து போயிட்டதுனால அவரோட பதவியை அவங்க பொண்ணு அபூர்வா தான் ஏத்துக்கணும். ஆனா அதுல அவங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லாம இருக்காங்க. இதனால அவங்க
அம்மாவோ அவங்களை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பதவி ஏத்துக்கிறதுக்காக ஊர் தலைவர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த ஆபீஸ்ல மேடையில் இருக்கிற பெரியவரோ நம்ம அபூர்வா கிட்ட நான் சொல்றதை அப்படியே திரும்ப சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம அபூர்வா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் பதவி பிரமாணம்னு சொல்லும் போது அந்த பிரமாணன்ற வார்த்தையை கூட நம்ம அபூர்வாவில சரியா சொல்ல முடியல. இதனால கூடி இருக்கிற எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை சரியா சொல்லி நம்ம அபூர்வாவோ அந்த பதவியை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியவரோ அவங்க அப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அபூர்வா கையில கொடுத்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப்பா இன்னும் 3 பெரியவங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப ஆபீஸ்ல கூடி இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அப்ப கீழே உட்கார்ந்துருக்க நம்ம பீமையாவும் பாபு மோகனும் வர சனிக்கிழமை அன்னைக்கு மக்களோட குறையை கேட்கறதுக்காக அபூர்வா வருவாங்க. அப்ப நம்ம கேட்கிற கேள்விகள்ல பதில் சொல்ல முடியாம இந்த பதவியை விட்டு அவ ஓடி போயிட்டுன்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் சுடுகாட்டுல இருக்கிற நம்ம சின்னவோ மதியம் 12:30 சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் மரத்துக்கடியில புதைக்க சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. அதனால அந்த மாதிரி ஏதாவது இடம் இருக்கான்னு சுடுகாட்டை சுத்தி அவர் பாக்குறாரு. ஆனா எந்த இடமும் அந்த மாதிரி கிடைக்கல. இதுக்கப்புறம் சனிக்கிழமை ஆலமரத்துக்கு முன்னாடி தங்களோட குறைகளை சொல்றதுக்காக ஊர் மக்களும் பீமையாவும் பாமுவும் வந்திருக்காங்க. அப்ப அங்க வர நம்ம அபூர்வாவோ உங்களோட பிரச்சனைகளை சொல்லலாம்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேக்குறாங்க. அப்ப நம்ம பீமையாவோட ஆளோ தக்காளியோட விலை கிலோ 3 ரூபாய்க்கு கம்மியா குறைஞ்சு போச்சு, இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அபூர்வாவோ ஏற்கனவே அவங்க அப்பா ட்ரெயின் பண்ண மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளை டைரக்டா சொல்லாம வேற ஒரு நாட்டோட கோர்த்து விட்டுருன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களோ ஈரான்ல போர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளோட தக்காளிகள்லாம் அங்க இம்போர்ட் பண்ண முடியாம போயிடுச்சு, அதனாலதான் விலை இப்படி சரிஞ்சு போய் கிடக்குது. அப்ப ஈரான்ல போர் நின்றுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்ப பாபுவோட ஆளு ஒரு கேள்வி இருக்கிறாரு. அதாவது மழை தேங்கி இருக்கிறதுனால கொசு தொல்லைகள் தாங்க முடியல, இதனால வியாதிகளும் பரவுது, இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்க அதுக்கு அபூர்வாவோ அவங்க அப்பா சொல்லி கொடுத்தபடியே இந்த வியாதிக்கான மருந்தை டெல்லியில ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மருந்து மார்க்கெட்ல வந்த உடனே முதல் ஆளா நம்ம அதை தட்டி தூக்குறோம்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பீமையா ஆட்களும் பாபுவோட ஆட்களும் தொடர்ந்து கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அபூர்வாவும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தபடியே பதில சொல்லி எல்லாத்தையும் சமாளிச்சிடுறாங்க. அப்ப சின்ன முன்னாடி வந்து நம்ம இடுகாட்டுல புதைக்கிறதுக்கு 4 பேருக்கு தான் இடம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அப்புறம் ஏற்கனவே அவங்க அப்பாவோ நான் சொல்லிக்கிறத தவிர வேற ஏதாவது உனக்கு கேள்வி வந்தா உன் மூளையை யூஸ் பண்ணி தான் நீ பதில் சொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம அபூர்வாவோ 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, இதை எப்படி சால்வ் பண்றது நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர அபூர்வாவோ அவங்க ரூம் கதவை சாத்திட்டு இப்படி கேள்வி கேட்டே சாவடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அவங்க அப்பாவோட போட்டோவே உடைச்சு விட்டுறாங்க. அடுத்த ஹாஸ்பிட்டல செக் பண்ணிட்டு அவங்க அம்மாவை வெளியே கூட்டிட்டு வர நம்ம சின்ன கிட்ட அங்க இருக்கிற கமௌண்டரும் நேரத்துக்கு நேரம் அவங்க அம்மா மருந்து சாப்பிடணும்னு அட்வைஸ் பண்றாரு. அதுக்கு அவங்க அம்மாவும் மருந்து சாப்பிட்டாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல, நான் சொன்ன மாதிரியே மரத்துக்கு அடியிலே என்ன புதைச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்க சின்னாவும் அங்க இடமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மாவோ நம்ம பரம்பரையா இந்த ஊருக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம், அதனால நமக்கான ஒரு இடத்த அங்க கொடுத்தே ஆகணும், அதனால கண்டிப்பா இந்த ஊருக்குள்ளதான் நீ புதைக்கணும்னு சொல்லி சொல்ல அதுக்கு சின்னாவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் அபூர்வாவோ ஊருக்குள்ள வேற ஏதாவது இடம் கிடைக்கும்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு இடமும் கிடைக்கல. இதனால அவங்களுக்கு அட்வைசர்ஸா இருக்க 3 பெரியவங்க கிட்ட புதைக்கிறதுக்கு பதிலா எரிச்சிடலாமேன்னு சொல்லி ஐடியா கேட்க அந்த 3 பெரியவங்களும் உங்க தாத்தா காலத்துல பக்கத்து ஊர்ல இருந்து வந்து இங்க ஒருத்தன் எரிக்கலான்னு ஐடியா கொடுத்தான், ஆனா அவங்களையோ ஊர் மக்களோ அடிச்சே துரத்திட்டதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் சின்னவோட வீட்டுக்கு வர நம்ம அபூர்வாவோ இந்த ஊர் முழுக்க வேற ஏதாவது இடம் கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டேன், ஆனா ஒரு இடமும் கிடைக்கல, அதனால நீ ஒரு லிஸ்ட் எனக்கு ரெடி பண்ணி தரோம், அடுத்தது யாரெல்லாம் சாக போறா, அவங்க இன்னும் எத்தனை நாள சாக போறாங்க, நாளைக்கு பொழுது சாயத்துக்குள்ள இந்த லிஸ்ட ரெடி பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம அபூர்வா கிளம்பிடுறாங்க. காலையில தன்னோட அசிஸ்டன்ட் மூலமா ஊர் முழுக்க சுத்தி பாக்குற நம்ம சின்னவோ வயசாகி உடம்பு சரியில்லாம இருக்க பெரியவங்க லிஸ்ட் ஒரு 7 பேர் எழுதிடுறாங்க. கடைசியா அவங்களோட அம்மா பேரை ஆளா எழுதி வச்சிடறாரு. மொத்தமா அவங்க அம்மாவோட பேரை சேர்த்து மொத்தம் 8 பேர் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அந்த லிஸ்ட நம்ம அபூர்வா கிட்ட நம்ம சின்ன கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் ஊர் தலைவர் ஆபீஸ்ல கூடி இருக்கிற மக்கள் கிட்டையும் பீபையா பாம்பு கிட்டையும் அந்த லிஸ்ட காமிச்சு அப்புறவோ இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க சாகிறதுக்கு குறைஞ்சது 2 வருஷம் ஆகும், நம்ம கிட்ட ஏற்கனவே 4 இடம் இருக்கிறதுனால இன்னும் 1.5 வருஷத்துக்கு நம்ம இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, அதுக்குள்ள இதுக்கான நிரந்தரமான சொல்யூஷனை நம்ம ரெடி பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அப்ப பாபுவோ லிஸ்ட்ல 8 பேர் இருக்கு, அப்ப அந்த இடுகாட்டுல புதைக்க போற 4 அதிர்ஷ்டசாலி யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அபூர்வாவோ முதல்ல யார் சாகுறாங்களோ அவங்க 4 பேர் தான் அதுல புதைக்க போறோம்னு சொல்ல பாபுவோ வந்து கோயிலெல்லாம் விஐபி டிக்கெட் இருக்கும்ல அதே மாதிரி
மாதிரி எங்க கிராண்ட் ஃபாதருக்கு ஒரு இடம் கொடுத்துருங்க, மீதி 3 இடத்த வேணா வேற யாரோ எடுத்துக்கங்கன்னு சொல்றாரு. அப்ப பீமையாவோ இந்த இடுகாட்டுக்கு இடத்த கொடுத்ததே எங்க பாட்டனுங்க தான், அதனால அந்த லிஸ்ட்ல 9ஆவதா என்னோட பேரும் சேர்க்கணும்னு சொல்றாரு. அப்ப பீமையாவோ பாபுவோட வம்சத்தை பத்தி தப்பா பேசுறாரு. இதனால பீமையா குரூப்பும் பாபுவோட குரூப்பும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம அபூர்வாவுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச பெரியவர் அங்க வந்து நம்ம பாபுவோட ஆளை ஒருத்தரை அடிச்சு அந்த சண்டையை நிறுத்தி விடுறாரு. இதுக்கப்புறம் நைட்டு அபூர்வாவை மீட் பண்ற நம்ம சீனாவோ, சின்ன வயசுல 4ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம ஒரே கிளாஸ்ல தான் படிச்சோம், அப்ப கூட நீங்க மனிதனோட செரிமான உறுப்பை கேவலமா வரைஞ்சு வச்சிருந்தீங்க, டீச்சர் கூட பயந்துகிட்டு இருந்தீங்க, அப்ப நான் நல்லா வரைவேன்றதுனால அழகா வரைஞ்சு கொடுத்தேன், அதை டீச்சர் கிட்ட காட்டினதோட உங்களை பாராட்டினதாகவும் சொன்னீங்க. அப்ப கூட என்கிட்ட வந்து நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால நான் இப்ப கேட்கிறேன், இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது எங்க அம்மாவோட பேர் தான். அவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்க சீக்கிரமா கூட இறந்து போயிடுவாங்க, அதனால அந்த 4 இடத்துல எங்க அம்மாவுக்கு ஒரு இடத்த கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அபூர்வாவும் ஒருத்தருக்கு சாதகமா நான் ஒரு இடத்த ஒதுக்க முடியாது, அது தப்பாயிரும், அதனால என்னால முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அபூர்வாவும் 4ஆவதுக்கு அப்புறம் நீங்க ஏன் படிக்கலன்னு சொல்லி நம்ம சின்ன கிட்ட கேட்க, அவரும் அப்ப எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, எப்படி உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பொறுப்புகளை நீங்க ஏத்திருக்கீங்களோ அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் இந்த தொழிலுக்கு வந்ததா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்தது ஒரு அறிவிப்பு வருது. அதாவது அபூர்வா சொன்ன இடத்துக்கு நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஊர் மக்கள் எல்லாருமே வந்துடணும், அந்த இடத்துல லிஸ்ட்ல இருந்து 4 பேரை குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்க போறதா சொல்றாங்க. சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு ஊர் மக்கள் எல்லாம் சொன்ன இடத்துல கூடியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம அபூர்வா வரும்போதுதான் இந்த குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிற ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணதே அவங்களுக்கு அட்வைசரா இருக்கிற இந்த 3 பெரியவங்க தான் அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் மேடையில் நிக்கிற நம்ம அபூர்வா கையில இருக்கிற கிளாஸ் பாட்டிலுக்குள்ள கடைசியா நேம் சேர்த்த நம்ம பீமையாவை சேர்த்து 9 பேரோட நேம் அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணை மேல கூப்பிட்டு அதுல இருந்து ஒரு சீட்டை எடுக்க சொல்றாங்க. அந்த பொண்ணும் முதல்ல அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு லேடி பேரை எடுக்குது, 2ஆவதும் ஒரு லேடி பேரை அந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்குது, 3ஆவதா பாத்தீங்கன்னா நம்ம பாபுவோட கிராண்ட் ஃபாதரோட நேமை எடுக்குது. கடைசியா அந்த பொண்ணு எடுக்கிற பேர்ல பீமையாவோட பேர் தான் இருக்கு. ஆனா நம்ம அபூர்வாவோ நம்ம சின்னாவுக்காக அவங்க அம்மா பேரை மாத்தி சொல்றாங்க. நம்ம பாபுவோ அந்த லக்கி டிரால ஜெயிச்சதுனால அவங்களோட மாமாவோ ஊருக்கே கிடா விருந்து சரக்கையும் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்ல அவரும் அதை ஏற்பாடு பண்றாரு. ஊர் மக்கள் எல்லாம் அவர் கொடுக்குற விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது குடிகாரங்கெல்லாம் அவர் கொடுத்த சரக்கையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சரக்கை வாங்கி அடிக்கிற மாமாவுக்கோ பச்சை தண்ணி மாதிரி இருக்கிறதுனால அந்த காய்ச்சற இடத்துக்கே போறாரு. அந்த காய்ச்சன சரக்குக்குள்ள பாதியா வெட்டின டயரை உள்ள போடுறாரு, குண்டு பல்பையும் உள்ள தூக்கி போடுறாரு, அதுக்கப்புறம் ஒரு காலில் போட்டிருக்க செருப்பையும் உள்ள தூக்கி போடுறாரு. இதை பார்த்த உடனே பாபுட ஆட்களோ அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இதுல காய்ச்சின அந்த சரக்கை எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில பார்த்தானா அந்த சரக்கை அடிச்சுட்டு 4 பேர் இறந்தும் போயிடுறாங்க. இதனால இருக்கிற 4 இடத்துலயும் அந்த இறந்து போன 4 பேரையும் புதைச்சிடுறாங்க. இதனால பாபுவோ இடிச்சு போய் உட்கார்ந்துருக்காரு. மறுபக்கம் நம்ம பீமையாவோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் நம்ம பாபுவோட மாமாவோ தியேட்டர்ல இருக்கிற ஹவுஸ்ஃபுல் போர்டை எடுத்துட்டு வந்து நம்ம இடுகாட்டுக்கு முன்னாடி வச்சிடறாரு. இதுக்கப்புறம் நம்ம சின்னாவோட அசிஸ்டன்டோ இடுகாட்டுல புதைக்கிறதுக்கு வேற வேலை இல்லாததுனால நேரா போய் நம்ம பீமையா கிட்ட வேலை கேட்கிறாரு. அவரோ வேலை இருந்தா சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவரை அனுப்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் நைட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம சின்னாவோ அவங்க அம்மாவை சோகமா பாக்குறாங்க. அப்ப அவங்க அம்மாவோ நான் சும்மா தான் சொன்னேன், நீ எந்த இடத்துல போச்சானே எனக்கு ஓகே தான் சொல்றாங்க. அப்ப சின்னாவோ நீ நினைச்சது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நேரா இடுகாட்டுக்கு வராரு. அங்க அம்மாவுக்காகவே ஒரு இடத்த அவர் பதுக்கி வச்சிருக்காரு. சின்னாவோ தான் பதுக்கி வச்சிருக்க இடத்த மறைக்கிறதுக்காக நடுக்கல்ல ஒரு சாக்குல போட்டு எடுத்துட்டு நேரா அங்க கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்ப குறுக்க கார்ல 3 அட்வைசர்ஸையும் கூட்டிட்டு வர நம்ம அபூர்வாவோ சின்னாவை நிறுத்த அவர் பக்கத்துல அவர் கையில இருக்க சாக்கு மூட்டையை கீழே போட அதுல இருக்கிற நடுக்கல்ல இருக்க சின்ன பீஸ் உறைஞ்சு கீழே விழுகுது. அப்ப நம்ம அபூர்வாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பீஸை காரு கடையில தள்ளி விட்டுறாரு. அப்ப அபூர்வாவோ சின்ன கிட்ட பக்கத்து ஊர்ல ஒரு ஏக்கர் இடம் பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம், அந்த இடத்துல எவ்வளவு பேரை புதைக்க முடியும்னு டீட்டெயில்ஸ் உனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு அவரையும் கார்ல ஏத்திட்டு கூட்டிட்டு போறாங்க. இந்த நேரத்துல பீமையாவோட ஆட்களோ பொய்யான காதல் ஜோடியை உருவாக்கி அவங்க 2 பேர் வீட்லயும் ஒத்துக்காதனால இன்னைக்கே தற்கொலை பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி மக்கள் கிட்ட பொய்யான நியூஸ பரப்பி விடுறாங்க. இங்க அபூர்வாவோ அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க ஊர்ல போய் கேக்குறாங்க. அவங்களும் எங்க ஊர்ல எரிக்க தான் செய்வோம், புதைக்க மாட்டோம், அதனால எங்க இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த ஊருக்கு பக்கத்துல இருக்க 2வது ஊர்ல போய் கேட்டா அவங்க 1 ஏக்கர் தராங்க, ஆனா அதுக்கு 1 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. அடுத்து அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க
3வது ஊர்ல போய் கேட்டா அங்க இருக்கிற ராஜாவோ அந்த இடத்துல எங்க ஊர் தேவதையான பாகூர் அம்மா சிலையை வேற நாங்க வைக்க போறோம், அதனால தர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஊர் ராஜாவோ நம்ம சின்ன கையில இருக்கிற சாக்குக்குள்ள நடுக்குள்ள இருக்கிறது தெரியாம அது ஏதோ பரிசு எடுத்துட்டு வந்திருக்கதா தப்பா நினைச்சிடுறாரு. அப்ப அபூர்வாவோ நாங்க எந்த பரிசும் எடுத்துட்டு வரலன்னு சொன்ன உடனே அந்த ராஜாவோ இந்த ஊருக்கு தலைவரா பொம்பளைய போட்டா இப்படிதான் சொல்லி கேவலமா பேசுறாரு. அப்ப நம்ம சின்னாவோ ஒரு ஊருக்கு சாமியா அம்மன் இருக்கும் போது ஒரு ஊருக்கு தலைவர் பொண்ணா இருந்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம அபூர்வாவை இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் கடைசியா நம்ம அபூர்வா வீட்டுக்கு வரும்போது அங்க நிக்கிற நம்ம பீமையோட ஆட்களோ இன்னைக்கு ஒரு காதல் ஜோடி தற்கொலை பண்ணிக்க போது அவங்க நீங்க எங்க புதைக்க போறீங்க, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியலன்னா ஒழுங்கா ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அவங்களோட சேர்ந்து ஊர் மக்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர நம்ம அபூர்வாவோ அவங்க ரூம் கதவை சாத்தி கதறி அழுகுறாங்க. இதுக்கப்புறம் கோபத்துல ராஜினாமா பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமை விட்டு வெளியே வரும்போது அதை பாக்குற அவங்க அம்மாவோ வாசல் கதவை சாத்தி அதை தடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் அபூர்வாவும் சின்னாவும் இடுகாட்டுல ஏதாவது ஒரு இடம் கிடைக்குதான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அபூர்வாவோ சின்னா கிட்ட இப்ப ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா எத்தனை நாள் அவரை புதைக்காம வச்சிருக்கலாம்னு கேக்குறாங்க. அப்ப சின்னாவோ சின்ன வயசுலயே எங்க அம்மா உடம்ப பதப்படுறதுக்கான முறையை கத்து கொடுத்துருக்காங்க, அப்படி பார்த்தா 2 நாள் நம்ம வச்சிருக்கலாம்னு சொல்றாரு. அப்ப சின்ன அவங்க அம்மாவுக்காக பதுக்கி வச்சிருக்க இடத்துல ஒரு உடஞ்ச கல்லை நெட்டிருப்பார்ல, அந்த கல்லை நம்ம அபூர்வா பாத்துடுறாங்க. அதுல பேர் எதுவுமே எழுதுலன்னு சொல்லி நம்ம சின்ன கிட்ட கேட்க அவரோ 100 வருஷத்துக்கு மேல உள்ளதுல பேரும் சரியா அழிஞ்சு போயிருக்கும், அது மட்டும் இல்லாம யாரோடதுனே நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம அபூர்வாவுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அபூர்வாவோ ஆலமரத்து அடியில ஊர் மக்களை எல்லாத்தையும் கூட்டி அவங்க கிட்ட 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற பணங்கள் எக்கச்சக்கமா இருக்கு, அது யாரோடதுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த பணங்களை எல்லாத்தையுமே பக்குவமா தோண்டி அதோட எலும்புகளெல்லாம் எடுத்து சாஸ்திர முறைப்படி பூஜை செஞ்சு ஒரே இடத்துல போட்டு நாங்க புதைக்க போறோம். அதனால நாளைக்கே அந்த இடுகாட்டுல பேர் இல்லாமலையும் பழசாவும் இடிஞ்சு போய் இருக்கிற சமாதிகளோட லிஸ்ட்டை அவங்களுக்கு அட்வைசரா இருக்கிற அந்த 3 பெரியவங்க கிட்ட சொல்லி எடுக்க சொல்றாங்க. அடுத்த நாளே நம்ம தோன்ற வேலையை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம அபூர்வா கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த 3 பெரியவங்களோ உடனே அந்த இடுகாட்டுக்கு போய் அந்த மாதிரி ஏதாவது சமாதிகள் இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா ஈவினிங் ஆகுது. அந்த சமயத்துலதான் நம்ம சின்ன பதுக்கி வச்ச சமாதி கிட்ட வராங்க. வந்த உடனே அவங்கள திசை திருப்புறதுக்காகவே ஈவினிங் வேற ஆயிடுச்சு, இனிமேல பேயோட மூச்சு சத்தம் கேட்கும், திடீர்னு பேயோட குரல் கூட கேட்கும். அப்ப அந்த குரல் மூலம் இந்த பௌர்ணமிக்குள்ள என்னோட பணத்தை தோண்டி நீ எடுக்கலன்னா ஒரு ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துருவேன்னு சொல்லி பயமுறுத்துனதா சொல்லி அவங்களை எல்லாத்தையும் பயமுறுத்தி நம்ம சின்ன அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் சின்னாவோ தான் பதுக்கி வச்சிருக்க இடத்துக்கு மேல இருக்கிற கல்லுல பேர் எழுதுனாதான் தான் மாட்டிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நைட்டு அவரும் தலைக்கு மேல ஒரு துணியை போட்டுக்கிட்டு டிரான்ஸ்லேட் அடிச்சுக்கிட்டு நேரா இடுகாட்டுக்கு வராரு. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு சமாதியோட பேரை பார்த்து கலான்னு அதுல எழுதிடுறாரு. அதுக்கப்புறம் இறந்து போன வருஷம் 1946ன்னு போட்டுறாரு. இந்த நேரத்துலதான் பாபுவோட மாமாவோ இடுகாட்டுக்குள்ள வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப சின்னவோ இறந்து போனதுக்கான காரணத்தை எழுதுறதுக்காக பக்கத்து சமாதியை எல்லாமே டார்ச்லைட் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த வெளிச்சத்தை பார்த்து நம்ம பாபுவோட மாமாவோ பயந்து போறாரு. அப்ப சின்னவோ இவர் சுதந்திர போராட்ட தியாகி, போராட்டத்துல தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அதுல எழுதிட்டு இப்படி எழுதுனா நிச்சயமா இந்த சமாதியை தொடவே மாட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்த அந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம பாபுவோட மாமாவோ பேய் தான் சொல்லிட்டு பயந்து போயிடுறாரு. அப்ப வேலை முடிஞ்சதுனால சின்ன எந்திரிச்சு நடந்து வர அப்ப எதிர்த்தாப்புல இருக்கிற நம்ம பாபுவோட மாமாவோ பயந்து போய் யார் அதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப வந்துகிட்டு இருக்க சின்னாவோ கீழே இருக்கிற முள்ளு அவர் காலில் குத்துனதுனால அவர் தலையில போட்டிருக்க துணியோட துள்ளிக்கிட்டே அவர் கத்த அதை நம்ம பாபுவோட மாமா பார்த்துட்டு பேய் தான் பயந்து போய் அப்படியே ஸ்டண்ட் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அடுத்த நாள் அந்த அபூர்வாவோட 3 அட்வைசர்ஸா இருந்த பெரியவங்களோ இடுகாட்டுல உடஞ்சு போய் பழசா இருக்கிற சமாதிகளோட லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டா சின்ன பதுக்கி வச்சிருக்க கல்லு கிட்ட வரும்போது நம்ம சின்னாவோ இவங்க சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லி அந்த பேரை லிஸ்ட்ல சேர்க்காம விடாம பண்ணிடுறாரு. அடுத்த 3 பெரியவங்களும் ஃபுல் லிஸ்ட்டை எடுத்துட்டு நேரா அபூர்வா கிட்ட போய் மொத்தம் 59 சமாதிகள் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற நம்ம சின்னாவோ ஒரு வருஷத்துக்கு 3 பேர் இறந்து போறாங்கன்னா அப்படி 20 வருஷத்துக்கு நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது அபூர்வா கிட்ட சொல்றாரு. உடனே அபூர்வாவோ நாளைக்கு தோன்ற வேலையை ஆரம்பிச்சிடலான்றாங்க. அன்னைக்கு நைட்டு இடுகாட்டுல ஸ்டண்ட் ஆகி கீழே விழுந்து கிடந்த நம்ம பாபுவோட மாமாவை அவங்க ஒய்ஃபோ நேரா பூசாரி கிட்ட கூட்டு போறாங்க. அங்க முழிக்கிற நம்ம பாபுவோட மாமாவோ நான் பேயை பார்த்ததா சொல்லி ஊர் முள்ளா சொல்லிக்கிட்டே திரிகிறாரு.
அடுத்த நாள் அவங்க லிஸ்ட்ல உள்ள சமாதிகளை தோன்றதுக்காக நம்ம சின்ன ரெடியா இருக்கும் போதுதான் நம்ம பீமையாவோட ஆள் வந்து அதை தடுத்து நிறுத்துறாரு. அதாவது நம்ம பாபுவோட மாமாவோ பேய பார்த்ததா சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம பீமையாவும் பாபுவும் நேரா அந்த பூசாரிய பாக்குறாங்க. அந்த பூசாரியோ அன்னைக்கு வந்தது பேய் கிடையாது, நம்ம முன்னோரோட ஆன்மா. இப்படி தோன்றதுக்கு நினைச்சதுக்கே ஒரு ஆன்மா வந்திருக்கு. அப்படி தோணுனாங்கன்னா எல்லா ஆன்மாவும் வெளியே வந்து அவங்களோட வாரிசுகளை ரத்த காவு வாங்காம விடாதுன்னு அந்த பூசாரி சொன்னதுனாலதான் நம்ம பீமையோட ஆளு ஓடி வந்து அதை தடுக்கிறாரு. இதை கேட்கிற சின்னாவோ இந்த காலத்துல பேய் எங்க இருக்கு, ஒருவேளை அது சாக்கா இருக்கலாம், இல்ல டார்ச் லைட்டா இருக்கலாம், இல்ல முல்லா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு உண்மையை வளர்றாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க யாருக்குமே அது புரியல. இதனால சின்னாவோ பாபு வம்சம் சேர்த்தவங்களோட பணத்தை ஒண்ணு தோண்ட போறாரு. அந்த நேரத்துல பாபுவோட ஆள் வந்து அதை தடுத்துறாரு. இதுக்கப்புறம் பீமையாவோ தங்க வம்சம் சேர்ந்த சமாதிகள் எல்லாமே தனியா தெரியறதுக்காக எல்லா சமாதிக்கும் சிவப்பு கலரை அடிக்க சொல்லிடுறாரு. இதனால பாபுவோ அவங்க வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாமே தனியா தெரியறதுக்காக ப்ளூ கலரை அடிச்சு விட்டுறாரு. இதுக்கப்புறம் ஊர் மக்களை சேர்ந்தவங்களும் அவங்கவுங்க வம்சம் தனியா தெரியறதுக்காக பச்சை, எல்லோ, பிரவுன் கலர்னு அவங்கவுங்க சமாதிக்கு அடிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் சின்னாவோ அந்த சமாதிகள்லாம் பார்க்கும் போது இவர் பதுக்கி வச்ச அந்த கல் சமாதி மட்டும்தான் பெயிண்ட் அடிக்காம இருக்கு, அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவரும் நைட்டோட வந்து நம்ம பாபு வம்சத்தை சேர்ந்தவங்க மாதிரி தெரியட்டும்னு சொல்லிட்டு ப்ளூ கலரை அடிச்சு விட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம பாபுவோட ஆட்களோ சின்ன புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்கிற விஷயத்தை வச்சியும், அது மட்டும் இல்லாம அந்த சமாதியில நம்ம பாபுவோட பரம்பரை பேர் எதுவுமே இல்லாதனால இது ஒரு போலி சமாதின்னு கண்டுபிடிச்சி அந்த விஷயத்த போய் பாபு கிட்ட சொல்றாங்க. உடனே பாபுவோ அந்த சமாதி உண்மையா யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மறுபடியும் போய் அதை பாருங்கன்னு சொல்லி அவங்க ஆட்களை அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் அபூர்வாவோ நம்ம சின்னாவோ அவங்க வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அவர்கிட்ட நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ஒரு போலி சமாதி அங்க இடுகாட்டுல இருக்கிறதாவும் அது யாரோடதுன்னு தேடிட்டு இருக்காங்க, உண்மையை சொல்லு அது நீதானன்னு சொல்லி கேட்க அவரும் கொஞ்சம் வளர்றதுனால அவர் தான் நம்ம அபூர்வா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்துல தான் அவங்களோட அட்வைசர்ஸ்ல 2 பேர் பெரியவங்களோ அவங்க வீட்டுக்கு வந்து ஊர் மக்களோ இடுகாட்டுக்குள்ள அந்த போலி சமாதி யாரோடது தெரிஞ்சுக்கிறதுக்காக சமாதியை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க வம்ச சமாதிகள் எல்லாம் பார்த்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களையும் பிரச்சனைகளையும் நினைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கதா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் அபூர்வாவோ நம்ம சின்ன கிட்ட அன்னைக்கு லக்கி டிரால பீமையாவோட பேர் தான் வந்துச்சு, இருந்தாலும் உனக்காக நான் அம்மா பேரை சொன்னேன், அதனால உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்க அவரோ என் அம்மாவுக்காக தான் அந்த சமாதியை நான் பதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாரு. உடனே அபூர்வாவோ சின்ன கிட்ட அந்த சமாதியில இருக்கிற பூக்கல்ல ரிமூவ் பண்ணிட்டு அந்த சமாதி முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி வச்சிருன்னு சொல்லி சின்னாவை உடனே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நேரத்துல அட்வைசரா இருக்கிற ஒரு பெரியவரோ நம்ம அபூர்வாவோட வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட பீமையாவும் அவங்க ஆட்கள் எல்லாமே இடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. அப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம பீமையாவோட ஆட்களோ அவங்க வம்சத்தை சேர்ந்த கொள்ளு தாத்தாவோட அண்ணனோட சமாதியில படிச்சு பாக்குறாங்க. அதுல அவங்களோட பையனுக்கு 2 வயசுன்னு இருக்கிறதுனால ஊர் தலைவர் பதவி அவங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த காரணத்துலதான் அபூர்வா ஃபேமிலிக்கு அந்த ஊர் தலைவர் பதவியை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம பிஎம்ஐயா கேட்டதுனாலதான் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் அவங்க ஆட்களோட நேரா இடுகாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. இதனால அவங்க வர்றதுக்குள்ளேயே நம்ம சின்ன அந்த கல்லை ரிமூவ் பண்ணிட்டானா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக வேகமா அந்த இடுகாட்டுக்கு நம்ம அபூர்வா வராங்க. அந்த இடுகாட்டுக்கு பீமையாவும் ஊர் மக்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சின்னாவோ அந்த ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணிட்டு அங்க ஒரு செடியை நட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அபூர்வா இடுகாட்டுக்கு வரும்போது அங்க ஊர் மக்களோட சேர்ந்து நிக்கிற நம்ம பீமையாவோ இந்த பதவியோ தற்காலிகமா தான் உங்க வம்சத்துக்கு வந்துச்சு, உண்மையா இந்த பதவி எங்க வம்சத்தை சேர்ந்ததுன்னு சொன்ன உடனே நம்ம அபூர்வாவோ இந்த பதவியை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அவர்கிட்டயே கொடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம பீமையாவும் ஊர் மக்களும் அங்க கிளம்பிக்கிட்டு இருக்க நேரத்துலதான் இடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு மேல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம சின்னாவோ அவர் கையில இருக்கிற ப்ளூ கல்லோட கீழே உழுகுறாரு. இதை பாக்குற ஊர் மக்களோ அந்த போலி சமாதிக்கான காரணம் இவர் தான் கண்டுபிடிச்சு உடனே பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. பஞ்சாயத்துல பீமையாவோ நம்ம சின்ன அவங்க அம்மாவுக்காக ஒரு இடத்த பதுக்குனதுக்காகவும் போலி சமாதியை உருவாக்குனதுக்காகவும் அதனால ஊர்ல ஏற்பட்ட சண்டையான காரணத்துக்காகவும் அவங்களையும் அவங்க ஃபேமிலியும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இடுகாட்டுல இருக்கிற ஒரு இடத்த நான் ஏலத்துல விடுறேன், அதுல ஏலத்துல அதிகமா கேட்கறவங்களுக்கு தான் அந்த இடம் சொந்தம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம சின்னாவோ நம்ம பீமையா காலில் விழுந்து அந்த இடம் அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அவர் எட்டி உதைச்சிடுறாரு. இதுக்கப்புறம் ஊர் மக்களோ இங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அபூர்வாவோ அவங்கள தடுக்க முயற்சி பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. இந்த நேரத்துல நம்ம சின்னாவோட அசிஸ்டன்ட் அங்க ஓடி வந்து அடிக்கிறவங்கள தடுத்துட்டு நம்ம சின்னாவோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு அவங்க கிட்ட சொல்றாங்க.
நம்ம சின்னா கிட்டயும் சொல்றாங்க. உடனே அவங்க வீட்டுக்கு ஓடி போற நம்ம சின்னாவோ இறந்து போன அவங்க அம்மாவை பார்த்து கதறி அழுகுறாரு. சின்ன வயசுல அவங்க அம்மா உடம்ப பதப்படுத்துறதுக்கான முறையை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அவங்க அம்மா உடம்ப பதப்படுத்தி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் சின்னாவோ சின்ன வயசுல அவங்க அம்மா சொன்ன அறிவுரையை ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. அதுல அவங்க அம்மாவோ ஒருத்தன் தேவையில்லாம கோவப்பட்டான், அந்த கோபம் தான் அவனே அழிச்சிரும். அதே மாதிரி தேவையில்லாததுக்கு பயந்து போனாலும் அந்த பயம்தான் அவன் வாழ்க்கையும் ஒடுக்கிடும். அதே மாதிரி திமிர் பிடிச்சவன் திமிர்னால அழிஞ்சு போவான். ஸோ இதை நினைச்சு பார்க்கும்போது நம்ம சின்னாவுக்கு திமிரானவன் திமிரில தான் அழிவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எங்கேயோ போறாரு. அன்னைக்கு நைட்டு பீமையாவோ ஏலத்துல நம்மளை விட பணம் கொடுக்கறதுக்கு வேற ஆள் எது இருக்கா, அதனால அந்த இடம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம பாபுவும் நம்ம நிச்சயமா அந்த இடத்த ஏலத்துல எடுத்துடணும்னு குறிக்கோளோட இருக்காரு. அடுத்தது ஏலம் ஆரம்பிக்குது. நம்ம பீமையாவோ 10,000 ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம பாபு சாரும் 11,000 கேட்கிறாரு. இப்படி இவங்க மாறி மாறி கேட்டுட்டு இருக்கும் போது கடைசியா பீமையா 40,000 கேட்கும் போது அதுக்கு மேல என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாபு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஊர் மக்கள்ல ஒருத்தரும் 40,001 சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பீமையா 50,000 சொல்ல இதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களும் 50,001 சொல்றாங்க. இப்படியே இவர் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ஊர் மக்கள்ல யாராவது ஒருத்தர் இருந்துச்சு அதுக்கு மேல வருவான்னு சொல்றாங்க. கடைசியா 90,001 வரும்போது நம்ம பீமையாவோ 1,00,000 ரூபான்னு சொல்ல அதுக்கு மேல யாரும் கேட்காதனால அந்த இடத்த நம்ம பீமையாவுக்கு கொடுத்துடுறாங்க. அதனால பீமையா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அவங்கள பார்த்து ஊர் மக்கள் எல்லாமே சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பீமையாவோ அந்த 1,00,000 ரூபாய ஊர் தலைவர் ஆபீஸ்ல கொடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம சின்னாவோ அவங்க அம்மாவோட பாடியை கரெக்டா இடுகாட்டு வழியா கொண்டு போய் அதை தாண்டி பக்கத்துல இருக்கிற இடத்துல போய் வச்சுட்டு அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம அபூர்வாவை சந்திக்கிற சின்னாவோ என்னோட பிரச்சனையும் இந்த ஊர் மக்களோட பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்றாரு. இதனால அபூர்வாவோ ஊர் மக்கள்ல ஒருத்தரை கரெக்டா நம்ம பீமையோட ஆட்களும் பாபுவோட ஆட்களுக்கு தெரியாம மத்த எல்லா ஆட்களையும் அவங்களோட வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர நம்ம சின்னாவோ ஊர் மக்கள் கிட்ட நாங்க பழைய சமாதிகளை தோண்ட முயற்சி பண்ணும் போது இது எங்க வம்சத்தை சேர்ந்துன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் தடுத்தீங்க. இதனால நான் 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டை பார்த்தா ஒரு 4 அண்ணன் தம்பிங்க தான் முதல்ல இந்த இடத்துக்கு பஞ்சம் பொழைக்க வந்திருக்காங்க. அதுபடி பார்த்தா நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பிங்க தான். அது மட்டும் இல்லாம உங்க பிரச்சனையும் இந்த ஊர் பிரச்சனையும் தீர்க்கிறதுக்காக நான் ஒரு வழி வச்சிருக்கேன். அதுக்கு நான் மட்டும் ஹெல்ப் பண்ணாம போதாது, நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் முடியும்னு சொல்றாங்க. இதனாலதான் நம்ம பிஎம்ஐ ஏலம் கேட்கும் போது ஊர் மக்கள் எல்லாம் ஒரு ரூபா கூட சொல்லியிருக்காங்க. கரெக்டா 1,00,000 அவர் வந்த உடனே நிறுத்திடுறாங்க. காரணம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க 2வது ஊர்ல 1,00,000 ரூபாய் கொடுத்தா 1 ஏக்கர் தர்றதா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஊர்ல சரியான மருத்துவ வசதி கிடையாது. அங்க பிறக்கிற குழந்தைங்களாம் இறந்துதான் பிறக்குது. இதனால ஒரு பிரசவ ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக தான் அந்த பணத்தை அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம பீமையா ஊர் தலைவர் ஆபீஸ்ல கொடுத்த 1,00,000 ரூபாயை எடுத்துட்டு போய் அங்க கொடுத்து அந்த 1 ஏக்கர் நிலத்தை வாங்கிடுறாங்க. அந்த இடம் தான் இப்ப இடுகாட்டை தாண்டி அதுக்கு பக்கத்துல இருக்கிற இடம். அந்த இடத்துல தான் நம்ம சின்ன தோண்டிட்டு இருக்காங்க. அந்த தோண்டின இடத்துக்குள்ள அவங்க அம்மாவோட பாடியை வச்சு புதைக்கவும் செஞ்சிடறாரு. புதைச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா பாடிக்கு மேலேயே ஒரு மரக்கண்டையும் நட்டுறாரு. கொஞ்ச மாசம் கழிச்சு அந்த மரமும் நல்லா வளர்ந்துருது. அந்த மரத்தோட நிழல்ல தான் அவங்க அம்மாவோட சமாதியும் இருக்கு. அந்த சமாதிக்கு மேல நம்ம சின்னாவும் படுத்திருக்காரு. இதுக்கப்புறம் பீமையா முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை வச்சு ஊர் மக்கள் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதனால பீமையாவோ 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை எல்லாமே ரத்து செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. உடனே ஊர் மக்கள்லாம் அங்கிருந்து கிளம்புறாங்க. எங்க போறீங்கன்னு நம்ம பீமையா கேட்டா, நீங்க தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளம்லாம் ரத்து செய்யப்பட்டதுன்னு சொன்னீங்களே, அப்ப இப்ப நம்ம ஊர் தலைவர் நம்ம அபூர்வாதான்னு சொல்லிட்டு அங்கதான் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. அப்ப நைட்டு வீட்டுல அபூர்வாவோ எந்த வித பிரச்சனையும் இல்லாம இனிமேல நிம்மதியா தூங்கலான்னு தூங்க போறாங்க. இந்த நேரத்துல கதவை தட்டிக்கிட்டு உள்ள வர அவங்க அம்மாவும் அவங்க அட்வைசர்ஸா இருக்கிற 3 பெரியவர்களும் பக்கத்து ஊர் தலைவர்கள்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனையா அதை உங்களால தான் சால்வ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அபூர்வா ஷாக் ஆகி பார்க்க அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.